நீங்க வச்சிருக்கிற காருக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் எடுத்தா நல்லமா, அப்படி இல்லைன்னு சொன்னா தேர்ட் பார்ட்டி எடுத்தா நல்லமான்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. சிலாக்கள் நினைச்சிட்டீங்க தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியால எந்த விதமான கவரேஜுமே கிடைக்க போறதுன்னு சொல்லி நினைச்சிட்டீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் இன்சூரன்ஸ்னா என்ன, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னா என்ன, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்லையும் இன்னொரு கேட்டகரி இன்சூரன்ஸ் இருக்கு, அதோட விஷயம் என்னன்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒன்டேரியோவில் கார் வச்சிருக்கீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபியூச்சரில் கார் வாங்குறதுக்கு பிளான்ல இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோவை கட்டாயம் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, இது உங்களுக்கு தேவைப்படும். நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் இன்சூரன்ஸோட கவரேஜை 3 டைப்பாக பிரிக்கலாம். ஓகே, முதலாவது டைப் என்னன்னு சொன்னால் கவரேஜ் ஃபார் யூ, உங்களுக்கு என்னென்ன கவரேஜ் கிடைக்கும்ங்கிறது. இது என்னன்னு சொன்னா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துட்டு அது உங்களோட மிஸ்டேக்ல நடக்கலாம், தேர்ட் பார்ட்டியோட மிஸ்டேக்ல நடக்கலாம். நடந்தா உங்களுக்குரிய மெடிக்கல், உங்களுக்குரிய ரீஹபிலிட்டேஷனை இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவாங்க, நோ மேட்டர் வாட். அதாவது நீங்க ஃபுல் இன்சூரன்ஸ் வச்சிருந்தாலும் சரி, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வச்சிருந்தாலும் சரி, உங்களுக்குரிய மெடிக்கல் பிளஸ் ரீஹபிலிட்டேஷனை அவங்க உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவாங்க முதல்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா கவரேஜ் ஃபார் அதர்ஸ், அதாவது தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்கப்படுற கவரேஜ். இதுக்கு என்ன உதாரணம் சொன்னா, நீங்க உங்களோட வாகனத்தை ஓடிட்டு போய் ஒரு ஆளுக்கு அடிச்சிட்டீங்க, அவருக்கு உரிய மெடிக்கல், அவருக்கு கால் உடைஞ்சிட்டுன்னு சொன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க போய் இன்னொரு ஆள்ற காரை போய் மோதிட்டீங்கன்னு சொன்னா அவர காரை இணக்கிறதுக்குரிய அமௌண்ட். அப்படி இல்லைன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று, ஒரு வீடு ஒன்றை போய் இடிச்சு வீடை உடைச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த ரிப்பேர் பண்றதுக்குரிய காஸ்ட் எல்லாத்தையுமே உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஃபுல் கவரேஜ் எடுத்திருக்கணுமா, அப்படி இல்லைன்னு சொன்னா தேர்ட் பார்ட்டி கவரேஜ் வச்சிருக்கணுமான்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. இது பாத்தீங்கன்னு சொன்னா மஸ்ட். அதாவது நீங்க ஒன்டேரியோவில் கார் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா கவரேஜ் ஃபார் யூவும் கவரேஜ் ஃபார் தேர்ட் பார்ட்டியும் கட்டாயம் நீங்க எடுத்தே ஆகணும். அப்போ ஃபுல் அண்ட் தேர்ட் பார்ட்டி கவரேஜுக்குரிய வித்தியாசம் என்ன? ஃபுல் கவரேஜிங்க கூட நாங்கள் கூடுதலாக பே பண்றோம், தேர்ட் பார்ட்டி கவரேஜிங்க கூட நாங்கள் குறைய பே பண்றோம். அப்போ அதுக்குரிய வித்தியாசம் என்னன்னு கேப்பீங்கன்னு சொன்னா ஃபுல் அண்ட் தேர்ட் பார்ட்டி கவரேஜ் எல்லாம் எதுல இன்வால்வ் ஆகும்னு சொன்னா உங்களோட கார் இணைக்கிற விஷயத்துல தான் அதெல்லாம் வரும். அதாவது கவரேஜ் ஃபார் யோர் வெஹிக்கல். இப்போ நீங்க ஃபுல் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்க, நீங்க போய் ஒரு இடத்த ஆக்சிடென்ட் பண்றீங்க, அந்த ஆக்சிடென்ட்ல உங்களோட ஃபால்ட் இருந்தாலும் சரி, இன்னொருத்தர் ஃபால்ட் இருந்தாலும் சரி, உங்களோட கார் ஃபுல்லி கவர்டு. இன்னொருத்தர் ஃபால்ட் இருந்து சொன்னா அவர இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட கார் அன்னைக்கு தருவாங்க. இதே இது உங்களோட ஃபால்ட்ல ஆக்சிடென்ட் நடக்கும்னு சொன்னா உங்களோட டிடக்டிபிள கழிச்சிட்டு பேலன்ஸ் பேமெண்ட் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கொலிஷன் அண்ட் கம்ப்ரஹென்சிவ் கவர்டு. கொலிஷன் என்று சொன்னா ஆக்சிடென்ட்கள், கம்ப்ரஹென்சிவ் சொன்னா தெஃப்ட், வெண்டலிசம், அது போன்ற விஷயங்கள் கவர்டு. இதுல இந்த ஃபுல் கவரேஜ் யாரு கட்டாயம் போடணும்னு சொன்னா உங்களோட கார் ஃபைனான்ஸுக்கு அடிக்கீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா காரை லீஸ் பண்றீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட கார் பிரைஸ் கடும் கூட ஒரு $15,000 வாங்குறீங்க, $20,000 நீங்க கேஷா வாங்கினாலும் சரி, பெரிய அளவுல நீங்க பேமெண்ட் கொடுத்து வாங்குறீங்க, அப்படி இல்லாட்டி ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் கம்பெனி இன்வால்வ் ஆகுதுன்னு சொன்னா அவங்க கட்டாயம் ஃபுல் இன்சூரன்ஸ் கட்டாயம் எடுக்க சொல்லுவாங்க. பிளஸ் உங்களோட ஆக்சிடென்ட் ஆகி உங்களோட கார் ரைட் ஆஃப் ஆயிட்டு அப்படி இறக்குற காஸ்ட் கூட வரும், அந்த அளவுக்கு பணம் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னா நீங்க கட்டாயம் ஃபுல் கவரேஜ் எடுக்கணும். தேர்ட் பார்ட்டி கவரேஜ்ங்கிறது ரெண்டாவது. தேர்ட் பார்ட்டி கவரேஜ் என்னன்னு சொன்னா இதுல உங்களோட காருக்கு உரிய ரிப்பேர்ஸ் உங்களோட மிஸ்டேக்ல ஆக்சிடென்ட் நடக்கும்னு சொன்னா, அதாவது உங்களோட மிஸ்டேக்ல நீங்க போய் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களோட காருக்குரிய ரிப்பேர் காஸ்ட்டுகள் மற்ற விஷயங்கள் எதுவுமே இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஆனா லயபிலிட்டி அடுத்தாக்களுக்குரிய மற்ற கார் அணை கொடுக்குற அறிக்கட்டும், மற்ற ப்ராப்பர்ட்டி அணை கொடுக்குற அறிக்கை, மற்ற ஆக்களுக்குரிய மெடிக்கல் அறிக்கை எல்லாத்தையுமே உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்துக்கொள்வாங்க. இந்த தேர்ட் பார்ட்டி கவரேஜ் யார் போடுவாங்கன்னு சொன்னா நீங்க வச்சிருக்கிற கார் ஒரு 5,000 7,000க்கு உள்ள இருக்குது, நாளைக்கு ஆக்சிடென்ட் பட்டாலும் உங்களுக்கு உங்களோட ஓன் மணியை போட்டு நீங்க ரிப்பேர் பண்ணி கொள்வீங்க. அது கார் ரைட் ஆஃப் ஆயினாலும் அந்த $5,000 உங்களுக்கு பெரிய பெரிய பொருட்டு இல்லை, நீங்க வேற ஒரு காரை நீங்க வாங்குவீங்க, ஒரு ஜங்க் கார் மாதிரிங்கிற அந்த மாதிரி சினாரியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமானாக்கள் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போடுவாங்க. ஏன்டா ஃபுல் இன்சூரன்ஸ் போடுறதை விட தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போடுவீங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ரீமியம் குறையும். இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்லையும் இன்னொரு ஒரு என்டோஸ்மெண்ட் ஒன்று இருக்குது, அது என்னன்னு சொன்னா OPCF 49 சொல்றது. இப்போ நார்மலா தேர்ட் பார்ட்டியில பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட மிஸ்டேக்கால ஏதாவது நடந்தா உங்களோட காருக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் இல்லை, உங்களோட காருக்கு எந்த விதமான பணமும் இன்சூரன்ஸ் கம்பெனி தர மாட்டாங்க. ஆனா இன்னொரு ஆள்ற மிஸ்டேக்ல உங்களோட காருக்கு ஏதாவது நடந்துக்குன்னு சொன்னா, இன்னொரு ஆள் வந்து போயிட்டாரு, அவர்ல தான் 100% ஃபால்ட்னு சொன்னா உங்களோட காரை இணைக்கிற மணியை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தந்துருவாங்க. ஓகே, இதுதான் நார்மல் தேர்ட் பார்ட்டி. ஆனா சிலாக்கள கார் பாத்தீங்கன்னு சொன்னா ஜங்க் கார்ஸ் இருக்கு, மேக்சிமம் ஒரு மொக்க கார் ஒன்று வாங்கியிருப்பாங்க. லைக் அவங்களோட கார் ஃபுல் வேர்த்தே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு $1,000 $2,000 தான் இருக்கும். ஓகே, இப்படியான கார்களுக்கு இப்போ நீங்க டொரண்டோ GTA ஏரியாவில் இருக்கீங்கன்னு சொன்னா இன்சூரன்ஸ் பிரீமியம் தேர்ட் பார்ட்டி ஒரு
$300 வருன்னு வைங்களேன் மந்த்லி. நீங்க 3 மாதம் 4 மாதம் பிரீமியம் கட்டினாலே உங்களோட கார் பிரைஸ் டோட்டல் வேர்த்தை விட கூட போயிடும். இப்ப சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா OPCF 49ங்கிற ஒரு என்டோஸ்மெண்ட் போடுவாங்க. இது என்னன்னு சொன்னா உங்களோட மிஸ்டேக் ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, இல்லாட்டி தேர்ட் பார்ட்டியோட மிஸ்டேக் ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, உங்களோட காருக்குரிய எந்த விதமான பேமெண்ட்டும் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எனக்கு வேணான்னு சொல்றதுதான் இந்த OPCF 49. இந்த OPCF 49 போட்டீங்கன்னு சொன்னா நீங்க தேர்ட் பார்ட்டியில உங்களுக்கு கிடைக்கிற இன்சூரன்ஸ் பிரீமியத்தை விட உங்களோட இன்சூரன்ஸ் பிரீமியம் குறையும். ஆனா நல்லா ஞாபகம் கொள்ளுங்க, உங்களோட மிஸ்டேக் இல்லாம இன்னொருத்தர மிஸ்டேக்ல உங்களோட காருக்கு என்ன நடந்தா கூட உங்களோட காருக்கு எந்த விதமான பேமெண்ட்டுமே கிடைக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த OPCF 49 போறதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்களோட கார் ஒரு $3000-$4000 பர்த் அடிக்குன்னு சொன்னா இதை நான் போறதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எவனோ செஞ்ச மிஸ்டேக்குக்காக உங்களுக்கு பேமெண்ட் ஒண்ணுமே கிடைக்காது. அப்புறம் நீங்க அதை உங்களோட பாக்கெட்டால போட்டு ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கீங்க. அப்படி ரைட் ஆஃப்னா நீங்க புது கார் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ நார்மலா அநேகமான நாட்கள் போடுறது அவங்களோட கார் ஒரு $5000-$6000 தான் இருக்குது. அவங்களால ரிப்பேர் அவங்களே சமாளிச்சு கொள்ள இயலும்னு சொன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போடுவாங்க. அப்படி இல்லை அவங்களோட கார் விலை கூடின கார் அப்படி ஃபைனான்ஸ் லீஸ்ல இருக்குன்னு சொன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் போடுவாங்க. ஆனா நீங்க ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டாலும் சரி, தேர்ட் பார்ட்டி போட்டாலும் சரி, தேர்ட் பார்ட்டியோட சேர்த்து OPCF 49 இந்த என்டோஸ்மெண்ட் போட்டாலும் சரி, உங்களுக்கு உரிய மெடிக்கல் ரீஹபிலிட்டேஷனுங்கிற கவரேஜ் எல்லா இடத்தையும் இருக்குது. பிளஸ் தேர்ட் பார்ட்டிக்குரிய தேர்ட் பார்ட்டி லயபிலிட்டியும் எல்லா கவரேஜ்லயும் இன்க்ளூடடா இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கிருக்கும் உங்களோட காருக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் நல்லமா, அப்படி இல்லைன்னு சொன்னா தேர்ட் பார்ட்டி நல்லமா, அப்படி இல்லாட்டி தேர்ட் பார்ட்டியோட இந்த என்டோஸ்மெண்ட் போடுறது நல்லமான்னு சொல்லி இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். ஸோ உங்கள்ட்ட ஆல்ரெடி கார் இருக்கும்னு சொன்னா நீங்க சரியான கவரேஜ் தான் வச்சிருக்கீங்களாங்கிறத நீங்களே உங்களோட பாலிசி டாக்குமெண்ட் எடுத்து பார்த்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க புது கார் ஒன்று வாங்க போறீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட ரினியூவல் இந்த மந்த்துக்குள்ள, அப்படி இல்லைன்னு சொன்னா நெக்ஸ்ட் மந்த் ஒரு 30 டேஸுக்குள்ள வருதுன்னு சொன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ஒன்டாரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர். எங்களோட brokerage more than 30+ கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைல 30+ கம்பெனிஸ்ல செக் பண்ணி எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு பெட்டரான ரேட் ப்ரொவைட் பண்ணாங்கிறத நான் செக் பண்ணி சொல்லுவேன். என்ன கான்டாக்ட் பண்ற டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா என் நேம்ல இருக்குது, இல்லாட்டி என் பயோவில் இருக்குது, அப்படி இல்லாட்டி என்ன டிரெக்ட் மெசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஓட்டோ ரிப்ளை வரும். இது சம்பந்தமா ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னா கமெண்ட்ல தெரியப்படுதுங்க. ஐ ட்ரை டு ஆன்சர் தட். பாய்.